இந்த வருஷத்தோட லாஸ்ட் நோன்பு ஒரு டான்ஸை போட்டு என் பண்ணுவோமா? வீடியோவை லாஸ்ட் வரை பாருங்கள், ஃபுல் ஃபன் இருக்குது இன்றைக்கி. இப்போ தான் டே 5 vlog ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே டே 30 வந்துட்டோம். காலம் எவ்வளோ வேகமாக சுற்றுது பார்த்தீங்களா? சாப்பிட்டுட்டு தொழுதுட்டு ஒரு சின்ன உறக்கத்தை போட்டேன். இந்த ரம்ஜானோட லாஸ்ட் ஜும்மானாலே நம்ம சும்மா ஜம்முன்னு தான் ரெடி ஆகி போவோம். காஸ்டியூம் எல்லாம் தான் லைக் பண்ணுங்கள். ஹிமாவை கூட்டிகிட்டு ஜிம்மா தொழுக பள்ளிக்கு போயாச்சு. வாரம் ஜிம்மா அன்னைக்கு ஜம்முன்னு ஒரு கார்னர் சீட் கிடச்சிருது. நோம்பை திறந்துட்டு சிக்கனை வாங்கி வீட்டில் கொடுத்துட்டு ஹேர் கட் பண்ண சலூனுக்கு வண்டியை விட்டாச்சு. ஹேர் ஸ்டைல் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துருவோமா? ஹேர் ஸ்டைல் நல்லா தான் நம்ம ஐடியா ஒரு ஃபாலோ பண்ணி விட்டுருங்க. வீட்டுக்கு வந்து குளித்து ரெடியாகி டர்ஃபுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்தாச்சு. மேட்சை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஆரம்பிக்கலாங்களா? போன தடவை காய்ச்சல், அதனால் அவுட் பண்ணிட்டானுங்க. இந்த தடவை மாஸ் காட்டுறோம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. ஒரு மாதிரி பார்ட்னர்ஷிப்லாம் ஆகி நல்லா தான் விளாண்டுட்டு இருந்தேன். ஆதா பாலே என் பேட்டில் பட மாட்டேங்குது. எனக்கு போய் கொத்து பால்லாம் போட்டுருக்காப்புல. அடுத்த பாலை அட்டன் பண்ணிவிட்டு ரன்னு ஓடவே கால் பிடிச்சிருச்சு. அப்படியே பேட்டை போட்டு படுத்துட்டாங்கயே. ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், உதவி பண்ணுவானுங்கன்னு பார்த்தா ஓரத்தில் போய் படுக்கிறதாமா. அப்போ தான் மேட்ச் விளாட முடியுமாமா? மனுஷனாவீங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. ஏதோ குரூப்பில் ஒரு பிசியோ இருந்தனால தப்பிச்சேன். இன்னைக்கு தான் ஃபார்முக்கு வந்தேன், அதுக்குள்ளே மூலையில் போய் உட்கார வச்சுட்டானுங்க. காலை உடைச்சு நீ திருந்தலையா? ஒரு டான்ஸ் ஐயோ அத்தனை பாக்கணுமே. விஷயம் தெரியாத கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி விட்டுருவான். காகாவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்ணன் காகாவலி.